warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim. Bismillahirrahmanirrahim. Wa wassa biha Ibrahim banihi ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إله واحدا وَنَحْنُ لَهُ مُسْلِمُونَ صدق الله مولانا العظيم. புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பார்த்து பின்பற்றி நமக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ்ந்து சென்ற சத்திய சஹாபாக்கள், பின்னால் வந்த தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான இடத்தில் அவனுடைய வேதத்தின் விளக்க உரையை தெரிந்து கொள்வதற்காக அவனுடைய வீட்டிலே அமர வைத்த அல்லாஹ் நாளை மறுமையில் சுவனத்திலே அவனுடைய பொருத்தத்தோடு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அல்லாஹ்வே நம்மையும் அமர வைப்பானாக. புனிதமான இந்த இரவின் பரக்கத்தாலும் இந்த இடத்தின் பரக்கத்தாலும் அல்லாஹு தஆலா நம்ம வீட்டிலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களையும் மின்னல்களையும் அகற்றி நிம்மதியான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நமக்கு, நம் குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வர இருக்கக்கூடிய தேர்தலில் அல்லாஹு தஆலா நல்ல தலைவரை அல்லாஹ்வே தேர்ந்தெடுத்து தந்தருள் புரிவானாக. தீயவர்களை அவனே தோற்கடித்து இந்த உம்மத்துக்கும் இந்த மாநிலத்திற்கும் யார் மிகச் சிறந்தவர்களாக இருப்பார்களோ அவர்களை அல்லாஹ் அவன் அருளால் தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சூரா வசனத்தின் எண்ணானது சூரத்துல் பக்ராவினுடைய 132வது வசனம், 133வது வசனம் ஆகிய 2 வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனம் ஒரே கருத்துக்களை சேர்ந்த வசனமாகும். வாருங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் இந்த வசனத்தில் 132 சொல்லுகின்ற போது வஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப், இதையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு வசியத் செய்தார்கள். மேலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்படிதான் வசியத் செய்தார்கள், உபதேசம் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன உபதேசம் செய்தார்கள்? யா பனிய, என்னுடைய பிள்ளைகளே, குமாரர்களே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு சன்மார்க்கத்தை, இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதனால் ஃபலா தமூத்துன்ன, நீங்கள் மரணிக்க வேண்டாம், இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று இப்ராஹிம் நபி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். அவர்களெல்லாம் செய்த வசியத் இதுதான் என்று 132வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. 133ம் அதை தாங்கிய ஒரு வசனமாகும். அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான். ஏனென்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரில் யார் அவதூறுகளை சொன்னார்கள்? யூதர்கள் தான் அவதூறை சொன்னார்கள். அந்த அவதூறுக்கு அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான். அம் குந்தும் ஷுஹதா இத ஹதர யாக்கூப் அல் மௌத், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சியாளராக இருந்தீர்களா?
நீங்கள் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தீர்களா? அப்போது இது கால நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் லிபனீஹி தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் சொன்னார்கள், கேட்டார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பிள்ளைகள் என்ன சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற போது, காலு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் சொன்னார்கள், நஅபுது இலாஹக், வாப்பா அவர்களே, உங்களுடைய நாயனை தான் நாங்கள் வணங்குவோம். உங்கள் நாயன் யார்? அவனை தான் நாங்கள் வணங்குவோம். வயிலாஹ் ஆபாயிக், உங்கள் மூதாதையருடைய நாயன் யார்? அந்த நாயனை தான் நாங்கள் வணங்குவோம். இப்ராஹீம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக, உங்கள் மூதாதையான இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி, இவர்களுடைய நாயனாக இருக்கக்கூடிய இலாஹ வாஹிதா, ஒரே நாயனாக இருக்கிற அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குவோம் என்று அவர்கள் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தில் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அந்த வசனம் இப்படி முடிகிறது, வநஹ்னு லஹு முஸ்லிமூன், வாப்பாவே, அந்த நாயனுக்கு எப்போதும் கட்டுப்பட்டவர்களாக வழிபட்ட முஸ்லிம்களாகவே நாங்கள் இருப்போம் என்று வாப்பாவிடத்தில் மரணத்துடைய நேரத்தில் பிள்ளைகள் சொன்னதாக இந்த 133வது வசனம் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த 2 வசனங்களை ஒட்டிய சில செய்திகளை, விளக்கங்களை நாம் பார்க்கலாம். 132வது வசனத்தினுடைய தொடக்கம் என்ன சொல்லுகிறது? வவஸ்ஸாபிஹா இப்ராஹீமு பனீ என்று சொல்லுவது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்தார்கள். யாக்கூப், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்தார்கள். வசியத் என்றால் என்ன? உபதேசம் செய்வது. தம் பிள்ளைகளை அழைத்து ஒன்று கூட்டி அவர்களுக்கு எப்படி வாழ வேண்டும், எந்த மாதிரி வாழ்க்கையில் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது என்ற செய்தியை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதை தான் அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லுகிறார். பொதுவாகவே தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் தன் பிள்ளைகளுக்கு வசியத் செய்யணும்பாங்க. இப்ராஹிம் நபி செஞ்சாங்க பிள்ளைகளுக்கு. இப்ராஹிம் நபிக்கு மொத்தம் ஒரு 13 பிள்ளைங்க. நம்ம கேள்விப்பட்டது என்ன? இஸ்மாயில் நபி தெரியும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தெரியும், அவ்வளோதான் தெரியும். இஸ்மாயில் நபி ஹாஜர் அம்மாட்ட அவங்க வழியாக பிறந்தது. ஹாஜர் அம்மா தான் உங்களுக்கு உம்மா. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சாரா அம்மா தான் அவங்களுக்கு உம்மா, தாயார். இந்த 2 பேர் தான் தெரியும். சாரா அம்மாவுக்கு பிறகு கந்தூரா, கந்தூரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை, கத்தூரா கந்தூரா 2 விதமாகவும் வருகிறது. அந்த பெண்மணியை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் செஞ்சாங்க, திருமணம் செய்தார்கள். அந்த வழியாக 6 ஆம்பளை பிள்ளைகள் அவர்கள் பெற்றெடுத்தார்கள். மொத்தம் இப்படியாக அவர்களுக்கு 8 ஆம்பளை பிள்ளைங்க, மொத்த பிள்ளைகள் 13 பேர் அவர்களுக்கு இருந்ததாக அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. இதுபோல இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் நபி புள்ள. இஸ்மாயில் நபியினுடைய பாரம்பரியத்தை வந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு தெரியும். அதோடு நபிமார்களுடைய பாரம்பரியம் எங்க வருகிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் இஸ்ஹாக் நபியை இங்கே சொல்லல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லிட்டு யாக்கூப் என்று பேர பிள்ளைக்கு போயிட்டான் அல்லாஹ். பொதுவாக பாப்பா சொல்லிவிட்டு பிள்ளையை சொல்லிட்டு பேர பிள்ளைக்கு போனா அது சரியாக நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா அப்படி போகல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற பேர பிள்ளையை இப்ராஹிம் நபிக்கு எடுத்து சொல்றான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளை தான். இஸ்ஹாக் நபிக்கு 2 பிள்ளை தான். ஒன்று ஈசையா என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை இருந்துச்சு. அந்த பிள்ளை மேலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப பிரியம். யாக்கூப் இன்னொரு பிள்ளை. இந்த யாக்கூபின் மீது தாயாருக்கு ரொம்ப பிரியம். அதனால வாப்பாவுடைய துவாவை எப்படியாச்சும் தன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துடணும் தாயார் போராடினாங்க. கடைசியாக இஸ்ஹாக் நபி கடைசி காலத்தில் கண் பார்வை தெரியாமல் போச்சு. அந்த நேரத்தில் எப்படியாவது தன்னுடைய 2வது பையனுக்கு யாக்கூபுக்கு எப்படியாச்சும் பாப்பாவுடைய துவாவை வாங்கி கொடுக்கணும்னு அம்மா போராடுறாங்க. போராடி கடைசியாக வாங்கி கொடுத்தாங்க. அது முந்தைய தஃசீர்களில் நம்ம அந்த வரலாறையே சொல்லி இருக்கிறோம், ஞாபகப்படுத்தி இருக்கிறோம்.
இப்ப இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளை, 2வது பிள்ளை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அதனால் இங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த பிள்ளைகளை பத்தி சொல்லல, 2 பிள்ளைகள் தான். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நமக்கெல்லாம் தெரியும், சூரத்து யூசுப்ல படிச்சிருக்கிறோம். எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க அவர்களுக்கு. யூசுப் நபி சொல்லுவாங்க, நான் 11 நட்சத்திரங்கள் எனக்கு சஜ்தா செய்வதை போல நான் கனவில் கண்டேன் என்று சொல்லுவார். யூசுப் நபியை சேர்த்த 12 பிள்ளைகள். இப்படியாக பிள்ளைகள் நிறைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும். இந்த 2 பேரும் தன்னுடைய மகனாருக்கு செய்த வசியத்து என்ன என்று கேட்கின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் மௌத்தாகின்ற போது முஸ்லீமாகத்தான் மௌத்தாகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வசியத்துங்கிறது ரொம்ப முக்கியம்னு தப்சீல்ல போடுறாங்க. நசீகத்துன்னு ஒன்று இருக்குதுங்க. நசீகத்து என்றால் அதுவும் உபதேசம் தான். நசீகத்து கொஞ்சம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. வசியத்துன்னு ஒன்று இருக்கு அரபியில், அதுவும் உபதேசம் தான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்டா, இப்போ எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு நம்ம சொல்ற அட்வைஸுக்கு பேரு நசீஹத்து அரபியில். மரணத்தினுடைய நேரத்தில் அல்லது தனியாக ஒருவரை கூப்பிட்டு சொல்றதுக்கு பேரு வசியத்து. தனியா மூத்தை ஆகலை, ஒருத்தர் தனியாக கூப்பிட்டு இங்கே வருவாப்பா இப்படிலாம் நடந்துக்கிறோம் நீ அப்படின்னு தனியாக கூப்பிட்டு சொன்னால் அது பேர் வசியத். மரணத்தினுடைய நேரத்தில் சொல்வதற்கு பேரும் வசியத். அல்லாஹ் இங்கே யூஸ் பண்றது நசீஹத் அல்ல, வசியத் என்று சொல்லுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் தன் பிள்ளைகளுக்கு வசியத் செய்தார்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் தன் பிள்ளைகளுக்கு வசியத் செய்தார்கள். ஏன் இது அல்லாஹ் சொல்லணும்? நாமும் மௌத்துக்கு முன்னாடி நம் பிள்ளைகளுக்கு வசியத் பண்ணுகிறோம். வசியத் செய்வது நபிமார்களுடைய சுன்னத்து. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுமே ஆத நபி முதல் கொண்டு வரலாற்றை படித்தோம் என்றால் அவர் பிள்ளைகளுக்கு வசியத் செஞ்சிருக்கிறார். வசியத்து தன் பிள்ளைகளை இன்னைக்கு செய்ய முடியல. கொஞ்ச நேரம் உட்கார வச்சு சொல்லு பேச்சு கேள்வி கேட்க நம்மளும் செய்யவும் மாட்டேங்கிறோம். நம்ம வசியத் செய்யறதுல அடுத்த விஷயம், அவ ஆசைப்படுறத வாங்கி கொடுக்குறோமே தவிர வசியத் செய்யறதில்லை. நபிமார்களுடைய பேச்சாளர் என்று சொல்லுவாங்க. நபிமார்களிலேயே பேச்சாளர் என்று ஒரு நபிக்கு பேர் இருக்கு. எந்த நபிக்கு? ஹதீபுல் அன்பியா. நபிமார்களிலேயே மிக பேச்சாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தான் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்களுக்கு பேரு ஹதீபுல் அன்பியா. அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் செய்யக்கூடிய வசியத், நீங்கள் செய்யக்கூடிய உபதேசம் உங்க பிள்ளைகளிடத்தில் எடுபட வேண்டுமா அல்லது நீங்கள் சொல்லக்கூடியவர்களிடத்தில் எடுபட வேண்டுமா? 3 விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன 3 விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன்னா அவங்க அழகா வசியத் செய்தவர்கள். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா அவர்கள் சொல்லுகிறார்கள், வமா உரீது அன் உகாலிஃபக்கும் இலா மா அன்ஹாக்கும் அன்ஹு. நாம் எதை பிறருக்கு சொல்லுகிறோமோ முதலில் அதை நாம் செய்ய வேண்டும். அப்போதான் நாம சொல்லக்கூடிய வசியத் போய் அடுத்தவர்களுக்கு சேரும். நம்ம எதை சொல்றோமோ, இதை செய்யக்கூடாதுன்னு பிறருக்கு எதை சொல்றோமோ அதை முதல்ல நம்ம செய்யணும். செஞ்சாதான் நீங்க சொல்ற விஷயம் அடுத்தவருக்கு போய் சேரும். இது எங்கே வருது? குர்ஆன்லயே வருது. இது யார் சொல்றது? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது. 2வது சொல்றாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வசியத் நீங்கள் நன்மையின் நோக்கத்திலேயே சொல்ல வேண்டும். நன்மையின் நோக்கத்திலேயே சொல்ல வேண்டும். அடுத்தவர்களை குத்தி காட்டுவதற்கோ அடுத்தவரை காயப்படுத்துவதற்கோ கேவலப்படுத்துவதற்கோ பேசிடக்கூடாது. நான் பேசுவதே அல்லாஹ் இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாத், நன்மைக்காக மட்டும்தான் பேசுகிறேன். நான் சொல்றது ஒரு நன்மைக்காக தான் சொல்றேன் அப்படிங்கிற எண்ணத்தில் பேசுனீங்கன்னா அது மக்களுக்கு போய் சேரும். வேற எந்த நோக்கத்திற்காகவும் பேசக்கூடாது. இதுவும் யார் கற்றுக் கொடுக்குறா? நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். 3வதாக சொல்லுகிறார்கள், எண்ணத்தை தான் நீங்க பேசினாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம மக்கள்கிட்ட போய் சேராது. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். நீங்கள் பேசிவிட்டு அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தீர்கள் என்று சொன்னால் அதை மக்களிடத்தில் போய் சேரும். அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அவன் மீதே பொறுப்பு சாட்டிடணும். என்னதான் நீங்க பேச்சாளராக இருந்தாலும் உங்க மனுஷ உள்ளத்துல கொண்டு போய் நீங்க சேர்க்கவே முடியாது. நான் தான் சேர்க்கணும் கொண்டு போய். அதனால என்ன நம்புங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
இந்த 3 விளக்கங்களையும் ஷுஐப் நபி சொன்னதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். வசியத் செய்யக்கூடியவர்கள் இந்த 3ஐயும் கடைபிடிக்கணும். வாப்பா என்ன செய்வாரு? பீடி குடிக்க கூடாதுன்னு பாரு, அவரு பீடி குடிப்பாரு. வாப்பா சாராயம் குடிக்க கூடாதுன்னு பாரு, அவர் சாராயம் குடிப்பாரு. வாப்பா பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு, அவர் பொய் பேசுவார். வாப்பா டேய் என்னடா அப்படி மரியாதை இல்லாமல் நிற்கிறான்னு சொல்லுவாரு, அவர் மரியாதை இல்லாமல் நடந்துக்குவாரு. இப்படியாக நாம் சரியில்லை என்று சொன்னால் நம் பிள்ளைகளிடத்தில் சொல்லவே முடியாது. நாம் எதை பிள்ளைகிட்ட தடுக்கிறோமோ, டேய் பொய் பேசாதே அப்படின்னு சொன்னா அவன் முன்னாடியாச்சும் நம்ம பொய் பேசாம இருக்கணும். நம்ம பொய் பேசுறத புள்ள பார்த்துதான்னு சொன்னா, பாப்பா நீங்களே பொய் பேசுறீங்க, நீங்க என்ன என்கிட்ட சொல்றீங்கன்னு கேட்டுருவோம். அதனால 3 விஷயங்களை நீங்கள் கடைபிடியுங்கள். நீங்கள் தடுப்பதை முதலில் நீங்கள் செய்யுங்கள். 2வது நன்மைக்காகவே செய்யுங்கள். 3வது அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டிருங்க என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க. வசியத் செய்கிறவங்க நம்ம பிள்ளைங்க யாருக்காச்சும் பிள்ளைங்க சொல்லு பேச்சு கேட்கல, நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு கவலை வரும்போது இந்த 3ஐயும் கடைபிடிக்க சொல்றாங்க. ஏண்டா அந்த காலத்துலலாம் அவங்க பிள்ளைங்க வாப்பா வழியில வாயில சொல்றது ஒண்ணு இருக்குது, பிள்ளை வாப்பாவை பார்த்து கற்றுக்கிட்டது ஒண்ணு இருக்குது. குர்ஆன்ல லுக்மான் ஒரு சூரத்து லுக்மான். அவங்க நபிலாம் கிடையாது, நபி கிடையாது. பெரும்பாலான கருத்துல அவங்க நபி கிடையாது. அவங்க இன்னும் சொல்ல போனா ஒரு அடிமை. அவங்க ஒரு அடிமை, நீக்குற அடிமை தான். ஆனா அல்லாஹ் வஆதைனாவுல் ஹிக்மா என்று சொல்றான். அவருக்கு ஞானத்தை தத்துவத்தை அள்ளி கொடுத்தோம் என்று சொல்றான் அல்லாஹ். ஒரு அடிமைக்கு எப்படி இவ்வளவு அறிவை அல்லாஹ் அள்ளி கொடுத்தான்? எப்படி இவ்வளவு அள்ளி கொடுத்தான் யோசிச்சு பாருங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களா, என்னங்க நீங்க அடிமையா இருக்கிறீங்க, இவ்வளவு அழகா வசியத் செஞ்சிருக்கேன். அந்த சூறாவை எடுத்து பாருங்க, ஃபுல்லா மகனாருக்கு செஞ்ச வசியத் இருக்கு. இங்கெல்லாம் என்ன சொல்றான், இந்த ஆயத்துல என்ன சொல்றான், இப்ராஹிம் நபி வசியத் செஞ்சாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வசியத் செஞ்சாங்க, கொஞ்சம் தான் இருக்கு கண்டென்ட். ஆனா சூரத்து லுக்மான்ல பார்த்தா முழுசு இருக்கும். ஆனா அவங்க நபி கிடையாது. அது காரணம் என்னண்டா, அவங்களே சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஞானத்தை எப்படி கொடுத்தான்னு சொன்னா, நான் 3 வேலை செஞ்சேன். 3 வேலை செஞ்சேன். ஒண்ணே, அல்லாவுக்கு எப்போதும் நான் மாறு செஞ்சது கிடையாது. அல்லாவுக்கு எப்போதுமே மாறு செஞ்சதே கிடையாது. 2வது, நான் யார்கிட்ட வேலை செய்யறனோ அவனை ஏமாத்துனது கிடையாது. நான் அடிமை தானே, நான் யார்கிட்ட வேலை செய்யறனோ அவனை ஏமாத்துனது கிடையாது. 3வது, நான் பொய் சொன்னது கிடையாது. இந்த 3 நாள தான் நான் சொல்றது என் பிள்ளைக்கு போய் சேர்ந்துருச்சு. நான் சொன்னா பிள்ளை கேட்டுக்குருவான். அப்படி சூரத்து லுக்மான் எடுத்து பாருங்க, அவங்க சொன்னது பிள்ளைக்கு சொன்னது தான் இருக்கு. 3 விஷயம் சொல்லி கொடுத்தாங்க வசியத். ஒண்ணு என்ன தெரியுமா, கொள்கை ரீதியா சொல்லி கொடுத்தாங்க. நம்ம யாரை வணங்கணும், லா துஷ்ரிக்கு பில்லாஹ், அல்லாஹ்வை ஷிர்க் வைக்காதே, இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், ஷிர்க் என்பது பெரும் அநியாயம் என்று சொல்லி கொடுத்தாங்க. இது கொள்கை. பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வசியத் என்ன, கொள்கையை சொல்லிக் கொடுக்கணும், யாரை வணங்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும் முதல்ல. 2வது சொல்லி கொடுத்தாங்க எதை வணங்கணும், எப்படியெல்லாம் வணங்கணும். அக்மிஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்து, வஅம்ரு பில் மஅரூஃப், நல்லதை செய்யி, வன்ஹா அனில் முன்கர், தீயதை செய்யாதே. இப்படியாக அமல்களை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. யாரு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்கு. இது அமல் ரீதியான வசியத். 3வது அந்த சூறாவில் பார்த்தா ஒழுக்கங்கள் நிறைய இருக்கும். நிறைய ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்தாங்க. நிறைய ஒழுக்கம். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், ஆணவமாக பேசக்கூடாது, ஆணவமாக நடந்து செல்லக்கூடாது, கன்னத்தில் அடிக்கக்கூடாது, கழுதையை போல் நாம் என்ன செய்யக்கூடாது, கத்தக்கூடாது. இப்படியாக அந்த சூறாவை எடுத்து பார்த்தா தர்ஜுமா அவ்வளோ இருக்கும். இந்த 3 விஷயங்களை சொல்லி கொடுத்தார்கள். அந்த காலத்துலலாம் வாப்பா சொல்லுவாங்க, நம்ம ஒழுங்கா இருந்தா நம்மளுடைய பரக்கத்துல 10 தலைமுறை நல்லா இருக்குமா. 10 தலைமுறை. சூரத்துல் காஃப்ல அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. நான் போய் சொல்லலைங்க, சூரத்துல் காஃப்ல அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. நம்ம சரியா இருந்தா, சரியா இருந்து வாழ்ந்துட்டா நம்மளுடைய பரக்கத்து 10 தலைமுறைக்கு போய் சேரலாம். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவங்க குட்டி புள்ள தான், ரொம்ப குட்டி புள்ள. ரசூலுல்லாஹ்வோடு நெருங்கி தொழுது அவ்வளோ பழக்கம்லாம் இல்லை. ஆனா
பின்னாடி அவர்களுடைய தொழுகையில் கலந்து கொண்ட மைமூனுல் மக்கி என்று சொல்லக்கூடியவர் தொழுகிறார். யார்? அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு பின்னாடி போய் தொழுகிறாங்க. யாருடைய காலத்தில் இது நடக்குது? சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய காலத்தில் நடக்குது. உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில். அப்ப பின்னாடி போய் தொழுகிறாங்க. இந்த மைமூன் என்பவருக்கு ஆச்சரியமா இருக்கு, எல்லாத்தையும் பின்னாடி தொழுதிருக்கிற இவர்கிட்ட தொழுத மாதிரி இல்லையே அப்படின்னு. அப்படியே தொழுகையில் நின்றா பாறை நிக்கிற மாதிரி நிற்பாங்களாம். அப்படியே பாறை நிப்பாட்டி வச்சா எப்படி இருக்கும் அப்படி நிற்பாங்களாம். ரொம்ப நேரம் நின்று தொழுகுவாங்களாம், நிதானமா தொழுகுவாங்களாம். யாரு? அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு. இவங்களுக்கு ஒரு கேள்வி, நம்ம 100 பேர்க்க தொழுதுட்டோம், எல்லாம் வேகமாக தொழுவாங்க, இவங்க மட்டும் இவனை நிதானமாக தொழுகிறாங்களே, இது சரிதானா என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போய் கேட்குறாங்க. நான் இவங்கள்ட்ட தொழுதேன், இவங்க பின்னாடி இவ்வளோ மெதுவாக இப்படியெல்லாம் தொழு வைக்கிறாங்களா, சரிதானா அப்படின்னு. அவர் தொழுகுவது மிகச் சரியானது. ஏனென்றால் அவர் அவருடைய பாட்டனார் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு யாரு? சுபைர் ரலியல்லாஹுடைய மகன். சுபைர் ரலியல்லாஹுடைய மனைவி பேர் என்ன? அஸ்மா ரலியல்லாஹு தஆலா. அஸ்மா ரலியல்லாஹு யாரு? அபூபக்கர் நாயகத்தினுடைய மகளார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு யாரு? பேரன். அவங்க தாத்தாவிடத்திலிருந்து இவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால் இந்த தொழுகை சரியாகத்தான் இருக்கும் என்று சொன்னார். நம்ம தொழுகிறத பிள்ளைங்க பக்கத்துல இருந்து கவனிக்கிறாங்க, சொல்லி வர்றதை விட பார்த்து வர்றது அதிகங்க. அதுதான் நம்ம கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து பேர பிள்ளைங்க அப்படியே கத்துக்கிடுவாங்க, மிக சூப்பரா கத்துக்கிடுவாங்க. அதை தான் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒழுக்கங்களை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. முன்னோர்கள் இதுக்குண்டே நிறைய ஒழுக்கங்களை பெரிய ஆளுகள் சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. ஹதீஸுகள்ல வரலாறுகளை பார்க்கும்போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பற்றி நம்மளுக்கெல்லாம் தெரியும், எவ்வளோ பெரிய செய்தி. ரசூலுல்லாஹ்வுடையக்கு ரொம்ப பாசமான பிள்ளை. தஃப்சீர்களில் அவங்க தான் லீடர் என்று சொல்லுவார்கள். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு காலத்தில் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும்போது ஒரு 14 வயசு இருக்கும் ஏறத்தாழ. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு 18 to 20, 22, 23 இப்படி வயசு போயிட்டு இருந்துச்சு உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில். ஆனால் உமர் ரலியல்லாஹு ஏதாவது ஒரு ஆலோசனை செய்வதாக இருந்தால் தன்னுடைய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தான் கேட்பான். என்ன ஐடியா? பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க, ஒரு முக்கியமான ஐடியா கேட்கிறாருன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்பாங்க. ஒரு 24, 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான். வாப்பாவுக்கு ஒரு மாலா இருக்கு. யாருடைய வாப்பாவுக்கு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வாப்பாவுக்கு. இவ்வளோ பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்கும்போது நம்ம பிள்ளைகிட்ட கேட்கிறாங்கல்ல, இதனால நம்ம பிள்ளைக்கு பெருமை வந்துடக்கூடாது, சரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய கூப்பிட்டாங்க. இப்னு அப்பாஸ் இங்கே வாங்க அப்படி. என்ன வாப்பா, எதுவாக இருந்தாலும் கலீஃபா உங்கள்கிட்ட தான் கேட்குறாங்க. ஆமாம் வாப்பா, நான் ஒரு 3 அட்வைஸ் சொல்லட்டா? சொல்லுங்க பாப்பா. இங்கே பாருங்க, ஹலீஃபாட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்க, அதனால ஹலீஃபாவுடைய ரகசியங்கள் எதையும் அடுத்தவர்களை சொல்லிடாதீங்க. இது முதல் செய்தி. ஹலீஃபாவுடைய ரகசியங்கள் எனக்கிட்ட நெருங்கி இருந்தால் ரகசியங்கள் தெரிய செய்யுமா இல்லையா? அவங்கள பற்றி உண்டான ரகசியங்கள் தெரியும்ல. அதனால அவங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, சரிங்க வாப்பா அப்படின்னு. அவங்கள பற்றி வேற யார்கிட்டையும் புறம் பேசிடாதீங்க, அவங்கள பற்றி யார்கிட்டையும் புறம் பேசிடாதீங்க அப்படின்னு. சரிங்க வாப்பா. எப்போதும் பொய் பேசிடாதீங்க, சரிங்க வாப்பா. யார? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பின்னாடி சொல்றாங்க, எங்க வாப்பா கொடுத்த இந்த 3 அட்வைஸும் 10,000 திர்ஹம் நான் தர்மம் செய்வதை விட எனக்கு சிறந்ததாக இருந்தது என்று சொல்லுகிறாரு. என் வாப்பா கொடுத்த இந்த அட்வைஸ் உபதேசம் 10,000 திர்ஹத்தை நான் தர்மம் செஞ்சா கூட எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி கிடைச்சிருக்காது. பிள்ளைக்கு எந்த இடத்துல எதை சொல்லிக் கொடுக்கணும்னு கற்று சொல்லிக் கொடுக்குறாப்பா. இது ரசூலுல்லாஹ்ட்ட வந்தது. ரசூலுல்லா சில நேரங்களில் விட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, சில நேரத்தில் அவர்களை போக விட்டு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறையே வித்தியாசமானது. அதுக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு இங்கே வர பாருங்க. ஒரு அருமையான ஒரு ஹதீஸை நான் பார்த்தேன், சஹீஹான கிதாபில் வரக்கூடிய செய்தி தான்.
நமக்கெல்லாம் தெரியும், மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர் தோழர்களில் ஒருவர். பள்ளிவாசலிலே தங்கியிருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவியில பசி, சரியான பசி, கடுமையான பசி, சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு 2 நண்பர்களும் இருந்தார்கள், அவர்களுக்கும் ஒன்றும் இல்லை சாப்பிடுவதற்கு. சுத்தி முத்தி பார்க்கிறார்கள், பசிக்குது, ஒன்றும் இல்லை. ஒரு 2-3 சஹாபாக்கள் போய் கேட்டார்கள், அவர்களும் பதில் சொல்லவில்லை. காரணம், அவர்களிடத்திலும் இல்லை. இருந்தாதானே சொல்வதற்கு, அவர்களிடத்தும் இல்லை. அதனால் அவர்களும் ஒன்றும் சொல்லவில்லை. வயிற்றை பிடிச்சி இப்படி உட்கார்ந்துருக்கிறார், அவ்வளோ பசி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டா வேறு வழி இல்லை. நேராக மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. நாயகமே, பசி தாங்க முடியவில்லை நாயகமே, அதனால் நீங்கள் என்னுடைய பசிக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, பக்கத்தில் 3 ஆடு இருக்குது. ஆடு 3 ஆட்டில் பாலை கறந்து 3 ஆட்டு பாலையும் 4ஆ பிரிங்க. நீங்கள் ஒரு ஆள் ஒரு பாத்திரத்தை குடிங்க, உங்கள் நண்பர் 2 பேர் 2 பாத்திரத்தை கொடுங்க, எனக்கு ஒரு பாத்திரம் வச்சுருங்க. மொத்தம் 4 பாத்திரத்தில் கறக்கணும். நீங்கள் 3 பேர் 3 குடிச்சு எனக்கு ஒன்று வச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை விட கிஃப்ட் என்ன? நைட்டு மட்டும்தான் பாலை கறப்பாங்க. மாதிரி பிறகு கறந்து ஒரு வேளை சாப்பாடு தான், பால் மட்டும்தான் கறந்து குடிப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைப்பாங்க. ரசூலுல்லா வருவாங்க நைட்டில். அது எப்படி அந்த ஹதீஸ் அழகாக போகுது, அருமையான ஹதீஸ். அந்த ஹதீஸ் படிக்க அப்படியே மெய் சிலிர்த்து விடும் அந்த ஹதீஸை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள்லாம் பள்ளியில் தூங்கி கொண்டு இருப்போம். தூங்கும் போது ரசூலுல்லாஹ் வீட்டிலிருந்து பள்ளிக்குள் வருவார்கள். நாங்கள் யாராவது முழித்திருக்கிறோம் என்று தெரிந்தால் மெதுவாக சலாம் சொல்லுவாங்க. பக்கத்து தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது தொல்லையாகிடக்கூடாது எரிவாரு. நான் கூடுதலாக சொல்லலை, இந்த வார்த்தையெல்லாம் ஹதீஸில் இருக்குது. அடுத்தவரை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. சலாம் சொல்லுவதை யார் முழிச்சுக்கிட்டு இருக்கலான்னு தெரியுதோ அவருக்கு மட்டும் மெதுவாக சலாம் சொல்லுவாங்க. இப்படியாக ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வருவார்கள். யாராவது முழித்திருந்தால் சலாம் சொல்லுவார்கள், 2 ரக்காத் தொழுவார்கள். அப்புறம் போய் அந்த பாத்திரத்தை எடுப்பார்கள், பால் இருக்கும், உள்ள வீட்டுக்கு எடுத்து போய் குடிப்பார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம். சில நேரத்தில் அங்கேயே குடிப்பார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம். இப்படியாக எங்களுக்கு சில நாட்கள் போய்கொண்டு இருந்தது. சொல்லுவது மிக்தாத் ரலியல்லாஹு. ஒரு நேரம் எனக்கு பசி தாங்க முடியவில்லை, பால் பத்தவில்லை. போதல்ல, பால் மட்டும் எப்படி பார்த்தோம், அவ்வளோ பசி. என் தோழர்களுக்கு 2 பாத்திரத்தை கொடுத்து விட்டேன். என் பாத்திரத்தில் இருந்த பாலை எடுத்து நான் குடித்தேன், எனக்கு பத்தவில்லை, பசி இன்னும் இருக்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல. சில சைத்தானை பற்றியெல்லாம் சில தப்பு செய்ய சொல்றதே அவன்தான். தப்பு செஞ்சோன்னு ஏன் தப்பு செஞ்சான்னு நல்லா நம்மளை துடிக்க வைக்கிறது அவன்தான். தப்பு செய்ய வைக்கிறது அவன்தான். தப்பு செஞ்சதுக்கப்புறம் நல்லா செஞ்சியா மாட்டிக்கிட்டான்னு நம்மளை ஒரு மாலை நம்மளை படபடக்க வைக்கிறது அவன் தான். அந்த வேலையை பண்ணுவான். அவன் சொன்னான், சைத்தான் வந்து என்கிட்ட சொன்னான், உனக்கு பசியாக இருக்குது, ரசூலுல்லாஹ் பாத்திரத்தில் பால் இருக்குது, எடுத்து குடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். என் மனசுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணத்தை போடுறான். ரசூலுல்லாஹ் வெளியே எங்கேயாச்சும் அன்சாரி வீட்டுக்கு போயிருந்தா சாப்பிட்ருப்பாங்க, பால் தான் இருக்குல்ல, எடுத்து குடிச்சிரு அப்படின்ட்டு. நான் உடனே என்ன செஞ்சேன், பசி வேணும்னு செய்யலை, பசியினால நேராக போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாத்திரத்தை திறந்த, உள்ள பால் இருந்தது, எடுத்து அதையும் குடித்து விட்டு. யார் பால் என் வயிற்றுக்கு போயிடுச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய பால் என் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. குடிச்சதுக்கு அப்புறம் என்னால் இருக்க முடியல. ஷைத்தான் என்னை பயத்தை உண்டாக்கி விட்டான். குடிச்சிட்டியா, ரசூலுல்லாஹ் பாலை குடிச்சிட்டியா, இனி நீ அவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர போறாங்க, தொழுகைக்கு வருவாங்க, முழிச்சிருந்தா சலாம் சொல்லுவாங்க, சலாம் சொல்லிட்டு தொழுகுவாங்க, பாத்திரத்தை திறந்து பார்ப்பாங்க, பால் இல்லைன்னா கையேந்தி அல்லாட்ட கேட்டுருவாங்க, நீ அழிச்சு போயிடுவா. இப்படிங்கிற பயத்தை ஷைத்தான் என்கிட்ட போட்டுட்டான். என்னால இருக்க முடியல, அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது. பாலை குடிச்சிட்டேன், பசியில என்ன செய்யறதுன்னு தெரியல. போர்வை எடுத்து போத்திக்கிட்டேன். என் போர்வை எப்படி, அந்த போர்வையை கூட அந்த ஹதீஸ்ல போடுறாங்க, காலை மறைத்தால் தலை தெரிகிறது, தலையை மறைத்தால் கால் தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு போர்வை தான். காலை மூடுனா தலை தெரியுது, தலையை மூடுனா கால் தெரியுது. எடுத்து போத்துட்டேன். எல்லோரும் என் நண்பர் 2 பேரும் நல்லா தூங்குறாங்க.
அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க பாலை மட்டும் தானே குடித்தாங்க. நான் தானே ரசூல்லா பாலை குடிச்சு விட்டேன். என்னால் இருக்க முடியலை. குற்ற உணர்வு என்ன தூங்க விட மாட்டேங்குது. கண்ணை மூடிட்டு தூங்காத மாதிரி அப்படியே இருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையேன்ட்டு. அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து எப்போதும் வருவதை போல வெளியே வந்தார்கள், பள்ளிக்குள் வந்தார்கள். யாராவது முழித்து இருக்கிறார்களா என்று பார்த்தார்கள். நான் முழித்து தான் இருக்கிறேன், ஆனால் தூங்குவதை போல இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அப்படியே கிடந்த உடனே நேராக போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொழுதுட்டாங்க. தொழுவதை நான் பார்க்குறேன். தொழுதுட்டு நேராக வர்றாங்க. எனக்கு இன்னும் படபடப்பு அதிகமாகுது. பாத்திரத்தெல்லாம் திறக்க போகிறாங்க. திறந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. என்ன செய்ய போகிறாங்களோ எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. ரசூல்லா நேராக வந்தாங்க. கரெக்டாக பாத்திரத்துக்கிட்ட தான் உட்கார்ந்தாங்க. பாத்திரத்துக்கிட்ட உட்கார்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பாத்திரத்தை திறந்தாங்க. திறந்து அப்படி உள்ள பார்த்தாங்க, ஒன்றையும் காணல. அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, எனக்கு அவ்வளவு பயங்கரமான படப்படம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூடியை தூக்கி மூடி வச்சுட்டு 2 கையும் தூக்கிட்டாங்க. சேத்தான் சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே நடக்குது. பாலை பார்க்க போகிறாங்க, ஒன்றும் இல்லாமல் இருக்க போது கையேந்து அல்லாட்டு துவா கேட்க போகிறாங்க. நீ காலி தான் அப்படின்னு சொன்ன மாதிரியே இங்கே நடக்குது. ஆனால் நடக்கிறது அதல்ல, ஆனால் நடக்கிற மாதிரி அந்த நிலை ஏற்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஏந்திட்டாங்க. சஹாபிக்கு மித்லர் எல்லாருக்கும் ஒன்றும் ஓடலை. எந்திரிச்சு சொல்லவும் பயமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன துவா கேட்குறான்னு அப்படி உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்து சொல்கிறாங்க, அல்லாஹும்ம அத்இமன் அத்தானி வ சகீமன் சகானி என்று சொல்கிறாங்க. அல்லாஹ்வே எனக்கு உணவு கொடுத்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு பருக தந்தவருக்கு நீ பருக தருவாயாக என்று சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒன்றும் குடிக்கல, பாலும் இல்லை, எதுவுமே இல்லை. குடிச்சிட்டு ஓதுறது தானே இந்த துவா. சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு ஓதுறது தானே இந்த துவா. பால் குடிச்சா அல்லாஹும்ம பாரிக்லனாலும் ஓதும். பொதுவாக சாப்பிட்டா இந்த துவா ஓதும். ரசூலுல்லாஹ் சாப்பிடாமலே இந்த துவா ஓதுறோன்னு எனக்கு கொஞ்சம் அந்த படப்படப்பு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ் இப்படி தான் துவா செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுட்டு அவங்க பாட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னையும் ஒன்றும் கேட்டுக்கல, எதுவும் கேட்டுக்கல. ஆனாலும் என்னால் இருக்க முடியலை. என்ன செய்யறேன்னு தெரியல. உடனே அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய பாலை அல்லவா எடுத்து குடிச்சிட்டோம். ரசூலுல்லாஹ் எட்டி பார்த்தோன்னு ஒன்றும் இல்லாமல், ரசூலுல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் எட்டி பார்க்குற அளவுக்கு நம்ம ஆளாக்கிட்டோமே, இவ்வளோ பெரிய குற்றத்தை செஞ்சுட்டோமே என்று தூக்கமே வரலங்க. எனக்கு தூக்கமே வரல. நான் என்ன முடிவு செஞ்சேன்டா, 3 ஆடு இருக்கா இல்லையா, 3 ஆடு தானுங்க. இந்த 3 ஆட்டில் ஒரு ஆட்டை பிடிச்சி அறுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு சமைச்சு கறியை கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதனால் எந்திரிச்சு ஒரு கத்தி எடுத்து ஆடை தேடி போனேன். ஆட்டினுடைய சட்டம் என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆட்டு மாட்டினுடைய சட்டம் என்னன்னு கேட்டால், பால் எதில் நிரம்பி இருக்கிறதோ அந்த ஆடு மாட்டை தொடக்கூடாது. பாடு நிரம்பி மடுவில் நிரம்பி இருந்துச்சுன்னா அந்த ஆடு மாடை அறுக்கக்கூடாது. இது ஆட்டு மாட்டினுடைய சட்டம். கத்தி எடுத்துக்கிட்டு வந்தேன், ஒரு ஆட்டை தடவி பார்த்தேன், மடுவை பார்த்தேன், பால் நிரம்பி இருக்குது. ஏங்க அன்னைக்கு தாங்க கறந்து இருக்கு, கறந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, நிரம்பி இருக்கு. அடுத்த ஆட்டுக்கு போனேன், மடுவை பார்க்கிறேன், அதுவும் நிறைஞ்சிருக்கு. அடுத்த ஆட்டுக்கு போனேன், அந்த மடுவை பார்க்கிறேன், அதுவும் நிறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது இல்லை. நாங்கள் மகரி மாலையில் தான் கறப்போம், அப்போ மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். இப்போ நிறைஞ்சிருக்கு. என்ன நடந்தது? என்னங்க நடந்துச்சு? ரசூலுல்லாஹ் அங்கே துவா, இங்கே நடக்குது. பார்த்துங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு துவா, ரசூலுல்லாஹ் செஞ்ச துவா தான், அல்லாஹும்ம அத்இமன் அத்தானி வ சகீமன் சகானி. ஒரு துவா இங்கே இவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. இப்போ நான் நினச்சேன், சரி அறுக்கணும்னு வந்தோம், அறுக்க முடியாது, ரசூலுல்லாஹ் இப்படி அறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பால் தான் இருக்குதே, பால் கிடைச்சிருச்சே, பேசாம பாலை கறந்து போய் கொடுத்துருவோம். ரசூலுல்லாஹ் பாலை தானே எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டில் இருந்து பாலை கறந்து பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறேன். அனுமதி கேட்டு ரசூலுல்லாஹ் யாருன்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னேன். என்னன்னு கேட்டாங்க. பால் நாயகமே அப்படின்னு சொன்னேன்.
பால் இது அப்படின்னு சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்தை எடுத்து பாலை வாங்கி குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு எனக்கு ஒரு திருப்தி. அப்புறம் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு பால் இல்லாமல் பட்டினியாக போட அந்த குற்றத்துக்கு ஆளாகலையே, அல்லாஹ் பாலை தந்துட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். ஒரு பக்கம் மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமல் போயிடுச்சு. நம்ம பால் எடுத்து குடிச்சிட்டு பால் இருக்க கொண்டு போய் கொடுத்துட்டோம், நம்ம யாரும் தெரியாது. ஒரு சந்தோஷத்தில் சிரிச்சிட்டேன். அந்த எப்படி அந்த ஹதீஸ் வருதுன்னா, சிரிச்சாண்டா கீழே விழுகிற அளவுக்கு சிரிச்சேன். எனக்கு அப்படி ஒரு சிரிப்பு வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் திரும்பி மிக்தாத் அப்படின்னு கூப்பிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு. நேற்று என்ன சேட்டை பண்ணீங்க நைட்டு அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சேட்டை பண்ணீங்க? ஒரு வார்த்தை தான், என்ன சேட்டை பண்ணீங்கன்னு கேட்டாங்க. திரும்ப எனக்கு அதே படப்படப்பு வந்துருச்சு. ஐயோ அல்லாஹ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு ரசூலுல்லாஹ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டேன். ஐயுமே பசி தாங்க முடியலை, நான் குடிச்சிட்டு தான் இருந்தேன், பசி ரொம்ப இருந்ததுனால உங்கள் இதை எடுத்து குடிச்சுட்டேன் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோதையும் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஒரு வார்த்தை நீ பேசலை, இனி திட்டலை, ஏன் இப்படி செஞ்சாலும் கேட்கல. பசியாக தானே இத்தனை நாளாக கிடந்தீங்க, போனால் போதும் தானே என் ஆட்டில் இந்த பாலை உங்களுக்கு கொடுத்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஆடு, கொடுத்தவனுக்கு பால் இல்லாமல் குடிச்சிட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலங்க. ஒன்றும் கேட்கல. எல்லா நிகழ்வையும் நான் சொன்னதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரெண்டாவதா பாலை கறந்திய பாலை எடுத்து வரும்போது 1-2 சகோதரர்களையும் எழுப்பி அவருக்கு கொடுத்துருக்கலாம் அல்லவா? கொடுத்துட்டு நீனும் குடிச்சிட்டு எனக்கு தந்திருக்கணும். ஏனென்றால் இந்த பால் ஹாதா ரஹ்மத்து மினல்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்த அருள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேற்றுள்ள பால் தான் நாட்டின் பால். இன்னைக்கு நீ நாம் குடித்த பால் இருக்கே, இது அல்லாஹ்வுடைய ஃபضل, அல்லாஹ்வுடைய அருளால் கிடைத்த அமுது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அவர்களுக்கும் கிடைத்திருக்கும் அல்லவா, அந்த அமுதம் அவர்களுக்கும் கிடைத்திருக்கும் அல்லவா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய இந்த ஹதீஸினுடைய பாடம் எங்கே வருது தெரியுமா? ஒருவரை எப்படி திருத்துவது, ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எப்படி திருத்தினார்கள், எப்படி அணுகினார்கள் என்ற பாடத்தில் தான் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். அப்ப இந்த வழியில் வந்த சஹாபாக்கள் தம் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருப்பாங்க, என்ன மாதிரி வளர்த்திருப்பாங்க? சொல்லி வளர்க்கிறது ஒண்ணு, நான் அப்படி வாழ்ந்து அது மாதிரி அவர்களுக்கு அதே உபதேசமாக மாற்றுவது. திட்டி பிள்ளைய வளர்த்தா அதை அவன் உபதேசமா எடுத்துக்கிடுவான். என் வாப்பா எப்ப பார்த்தாலும் திட்டுவார், அவனும் திட்டுற மாதிரி தான் வருவான். எங்க வாப்பா பொறுமையான ஆளு, பையனும் அப்படி பொறுமையாவே வருவான். இது செயலில் இருக்கக்கூடிய உபதேசம், சொல்லில் இருக்கக்கூடிய உபதேசம். ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப பெரிய சூஃபி. இப்னு உமர் ரலியல்லாஹுடைய வரலாறை பார்த்தோம்னு சொன்னா அவ்வளோ பெரிய சூஃபி. அவங்க ஒரு தடவை வீட்டில் சால்னா காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டில் கறி சால்னா வந்தாக. உமர் ரலியல்லாஹு கலீஃபா வந்தாக. என்ன வாப்பா வீட்டில் சாப்பாடு அப்படின்னு? கறி சால்னா கொஞ்சம் காய்ச்சணும் வாப்பா அப்படின்னு. கறினா வாங்குற அப்படி இல்லை, ஆசையாக இருந்துச்சு வாப்பா சாப்பிடணும். ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்ருவியோ? யார் கேட்குறா? கலீஃபா கேட்குறாங்க. ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்ருவியோ என்று கேட்குறாங்க. எதை சொல்லி கொடுக்குறான் பாருங்க. சாப்பிட்றது ஆசைப்பட்டு வாங்கிக்கிறாங்க, ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்றதோ இன்னைக்கு நடக்குதா இல்லையா? புள்ள ஆசைப்பட்டுனா எவ்வளோ பெரிய பைக்கே வாங்கி கொடுத்துட்றாங்க. எது நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறது இல்லை, ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் அவங்க ஆசைப்பட்டது என்ன? சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டாங்க. என்னைக்கோ ஒரு தடவை ஒரு கறியை வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சு ஆசைப்பட்டாங்க. பாப்பா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுருவியோன்னு கேட்குறாங்க. அந்த வார்த்தை அவர்களுக்கு பொருந்ததோ இல்லையோ, இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு பொருந்துதா இல்லையா? பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் உடனே வாங்கி கொடுத்துருவோம். எவ்வளோ பெரிய பைக்கு, அதனால அவனுக்கு ஆபத்தா பாதுகாப்பா எதையும் கவலைப்படுறதில்லை. அவன் ஆசைப்பட்டனா கொடுத்துட்டான் சார், அவன் படிக்கிறேன்னு ஆசைப்பட்டான் அதை கொடுத்துட்டான் சார், அவன் இது வேணும்னு கேட்டான் அதை கொடுத்துட்டான் சார். ஆனால் அப்படி இல்லை சஹாபாக்கள். அவங்க அப்பப்போ அந்த நசியத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். வரலாற்றில் ஒரு இறைநேசருடைய வரலாறு ஒன்று படித்தேன்.
அவங்க பேர் சஹல் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. சஹாபி அல்ல, இறைநேசர், வலியுல்லாஹ்வை சார்ந்தவர், இறைநேசத்தை பெற்றவர்கள். இவர்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்க வாப்பா இறந்துட்டாங்க. இவங்களை வளர்த்தது இவங்க மாமா தான் வளர்த்தாங்க. இவங்க 2 வயசா இருக்கும் போது, 2-3 வயசு நெருங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்களா இல்லையா? 2-3 வயசுல பிள்ளைங்க பேசுவாங்களா இல்லையா? ரொம்ப அழகா இருக்கும். எல்கேஜி ப்ரீகேஜி போற வயசு. அப்ப இவங்க மாமா சொல்லி கொடுப்பாங்களாம், வாப்பா இந்த 3 வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கிட்டீங்கன்னு சொல்லி கொடுப்பாங்களாம். யார்? அவங்க மாமா. வாப்பா இல்லை, மாமாவுடைய அட்வைஸால் வளர்ந்தவர்கள், சொந்தங்களால் பெரிய ஆளான வழிமார்கள் என்று ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, பெரிய லிஸ்டே இருக்கு. அதுல இவர்களும் ஒரு ஆள். என்ன சொல்லி கொடுத்தா தெரியுங்களா? அல்லாஹு மஇ, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹ் என்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹ் எனக்கு சாட்சியா இருக்கிறான். இந்த 3ஐயும் சொல்லிக்கிட்டே அப்படி டெய்லி சும்மா சொல்ல வைப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள்ட்ட பழக்கம் பண்ணிட்டாங்க. அல்லாஹு மஇ, அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு ஷாஹிதி, இதையும் சொல்லுண்டு இதையும் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு போய் என்னத்தை விளக்குறது? விளக்கெல்லாம் இல்லை, ஒன்றும் சொல்லலாம் இல்லை, இதை சும்மா சொல்லுவான் அப்படின்னு. விளையாட்டுக்குள்ள அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அல்லாஹு மஇ, அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு ஷாஹிதி இப்படி சொல்லுவாங்க. இன்னொரு வேலையில் அல்லாஹு நாதிரி, அல்லாஹு ஷாஹிதிங்கிற அறிவிப்பும் வருது. அவங்கள பற்றி வரும்போது இந்த செய்தியும் போடுறாங்க. அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான், அல்லாஹ் எனக்கு சாட்சியாக இருக்கிறான். இவர் என் பிள்ளை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 5 வயசு நெருங்கிட்ட போது பிள்ளைகிட்ட சொன்னாங்களாம், பாப்பா இத்தனை 2-3 வருஷமா இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பாப்பா? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் என்னை நாதிரினா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் ஷாஹிதுல்லா, அல்லாஹ் எனக்கு எல்லா இடத்துலையும் சாட்சியா இருக்கிறான்னு அர்த்தம். இப்படி சொல்லி அவங்க மாமா சொன்னதினால் விளக்கம் பெற்றவர்கள். பின்னால் பெரிய இறைநேசராக நான் மாறினேன், அதற்கு எங்க மாமா தான் காரணம் என்று சஹல் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட எப்படி சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல, அட்வைஸ். ஒரு இறைநேசி, ஒரு அம்மாங்க குழந்தை பால்குடி பருவம் மாறி புள்ள சாப்பிட ஆரம்பிச்சோன்னே புள்ளம்மா எனக்கு சோறு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிச்சான். இந்த வருமா என்கிட்டலாம் கேட்காதம்மா, அம்மா சொன்னாங்களாம், என்கிட்ட கேட்காதம்மா, நானே அல்லாட்ட கேட்டுதாம்மா உனக்கு தரேன், நீ அவன்கிட்டயே கேட்டுக்க. அம்மாட்ட ஒன்றும் இல்லைம்மா, நானே அவன் கொடுத்தாதான் தர முடியும், அதனால நீ அவன்கிட்டயே கேளு, அல்லாவே தருவான். எப்ப? பால்குடி மறந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது. அது பசிக்குது, எப்ப வந்தாலும் கேட்டா அல்லாட்ட போய் பசி வந்தோடனே அல்லாஹ் எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குமா. இந்த அம்மா தெரியாதம்மா பின்பக்கமா அந்த புள்ள சாப்பிட்ற இடத்துல சாப்பாடு வச்சிருவாங்க. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு எப்போ பசிக்குது இந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த புள்ள போய் அல்லாட்ட கேட்கும், இந்த அம்மா சாப்பாடு வச்சிருவாங்க. அம்மா தான் வைக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஒரு நாள் வெளியே போன சமயம் அந்த பிள்ளைக்கு பசி வந்துருச்சு. இந்த அம்மா வெளியே போயிடுச்சு, பசியினுடைய நேரம் வந்துருச்சு. வெளியே போன அம்மாவுக்கு சீக்கிரம் வர முடியல, பதறுது இந்த அம்மா. அவ புள்ள பசிப்பானே, சாப்பாடு கேட்பானே, அதெல்லாம் அது மட்டும் கவலை இல்லை. சாப்பாடு அங்கே இல்லைன்னு சொன்னா அவன் நம்பிக்கை இல்லாம போயிடுமே. இதுவரையும் அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்லி சொல்லி வளர்த்தனே, இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா அல்லாஹ்வுடைய நம்பிக்கை குறைச்சி போயிடுமேன்னு அந்த அம்மா வெளியே இருந்து தவிக்கிறான். வேகமா ஓடி வந்தவங்க வீட்டில் வந்து பார்த்தா புள்ள தூங்கிட்டு இருக்கிறான். புள்ள தூங்கி எந்திரிச்சோன்னு பிள்ளைகிட்ட கேட்டா, என்னம்மா பசியில தூங்கிட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, யாருமா சொன்னது? சாப்பாடு அல்லாஹ் தந்தா நான் சாப்பிட்டுட்டு தூங்கினம்மான்னு சொல்லிச்சான். சாப்பாடு அல்லாஹ் தந்தா நான் சாப்பிட்டுட்டு தூங்கினேன். அன்பானவர்களே, அந்த பிள்ளை எழுப்பி கேட்டோன்னா அல்லாஹ் தான் கொடுத்தான், சாப்பிட்டுட்டு படுத்தேன் அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ பாருங்க, நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோமோ அல்லாஹ் அதை அப்படியே செஞ்சிடலாம். பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்தானா இல்லையா அல்லாஹ்? அப்போ அந்த நம்பிக்கையை ஒரு பெண்ணை எப்படி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க பாருங்க. இது பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய உபதேசத்தில் தான் பிள்ளைங்க அப்படி வர்றாங்க. அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு வாப்பாவாக இருந்தால் தன் பிள்ளைக்கு வசியத் செய்ய வேண்டும்.
இப்ராஹிம் நபி செய்திருக்கிறார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செய்திருக்கிறார்கள், உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் செய்திருக்கிறார்கள். என்ன வசியத்? இந்த தீனுல் இஸ்லாத்தை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று முதல்ல சொல்லணும் பிள்ளைங்களுக்கு. நீ வச்சிருக்கிற மார்க்கம் ரொம்ப புனிதமானது, இதுக்காக எதையும் நீ இழக்கலாம், இதை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லணும். இது முதல் செய்தி. வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று எல்லோரும் வசியத் செய்தார்கள். முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சொன்னால் முஸ்லிம் மௌத்தாகும் போது முஸ்லிமா இருக்கணும்னு அர்த்தம், அதானே அர்த்தம். அப்ப அதுக்கு முன்னாடி முஸ்லிமாக வேண்டாமா? மௌத்தாகும் போது மட்டும்தான் முஸ்லிமா இருக்கணுமா? அப்படி இல்லை. ஏண்டா நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. பிறக்கும் போதே 99% மரணத்துக்குரிய காரணத்தை வச்சுக்கிட்டு தான் பிறக்கணும், அப்படிதானே? பிறக்கிற எல்லா பிள்ளையும் பாருங்க 99% மௌத்துக்குரிய காரணத்தை வச்சுக்கிட்டே தான் புள்ள பிறக்குது. அப்ப மௌத்துங்கிறதே உறுதியாயிருச்சு. ஆனா எப்போன்னு தெரியல, எப்போன்னு தெரியல. யாருக்காச்சும் தெரியுமா? மௌத்து இன்னைக்கு தான் நாளைக்கு தான் சொல்ல முடியுமா? அப்போ ஒவ்வொரு நிமிஷம் மௌத்துக்குரிய காரணம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எப்போதும் முஸ்லீமா இருந்து கொண்டுதான் இருக்கணும். 4 வருஷம் கழிச்சு மௌத்து வருதுன்னு சொன்னா 4 வருஷம் கழிச்சு முஸ்லீம் ஆகலான்னு சொல்லலாம். இந்த நிமிஷம் கூட மௌத்து வந்துடலாம். அப்ப நீ மௌத்தும் போதே முஸ்லீமாக இருக்கணும்டா, அதுக்கு என்ன பொருள்? அப்ப மட்டும் முஸ்லீமா இருக்கிறது அர்த்தம் அல்ல. மௌத்து எப்பவும் வரலாம். அதனால் எப்போதும் நீ முஸ்லீமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக நீ இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதை தான் நபிமார்கள் சொல்லி கொடுத்தாங்க. மௌத்துடைய நேரத்தில் முஸ்லீமா இருக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? அப்படி முஸ்லீமா இருக்கிறவங்களுக்கு மௌத்தினுடைய கவலை வராது. யோசிச்சு பாருங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவன் தான் கொலை செஞ்சான், குத்துனான். சுபஹ் தொழுகைக்கு வரும்போது மறைந்து நின்று தாக்கினான். அது பயங்கரமான திட்டம் போட்டு 3 பேரை ஒரே நேரத்தில் ஒரே ஸ்பாட்ல கொலை செய்யணும்னு திட்டம் போட்டாங்க. அப்படி திட்டத்தில் ஷஹீதானது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அவன் குத்துனதுக்கு அப்புறம் குற்றுயிரா அவர்கள் கிடக்கின்ற போது அவங்க சொன்னாங்க தெரியுமா? மர்ஹபம் பில் மௌத், மரணமே வருகைன்னு கூப்பிட்டாங்களாம். யாரும் சொல்ல முடியுமா? அப்ப முஸ்லிமாக எவர் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறாரோ, முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து இருப்பது, அப்படி ஒருவர் வாழ்க்கை வாழுகின்ற போது மரணத்தை அவர் வரவேற்பார். அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், கவலையை போக்கியவனே எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. வகாலுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸதகனா வஅதா, தன்னுடைய வாக்குறுதியை உண்மையாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். லிமிஸ்ரி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமன், இந்த ஒரு பாக்கியத்திற்காக நீங்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் அமல் செய்யுங்கள். லிமிஸ்ரி ஹாதா ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், இந்த சுவனத்துக்காக போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போடுங்கள் என்று அலி ரலியல்லாஹு சொல்லிக் கொண்டே அவர்கள் பின்னால் அந்த ஷஹாதத்தை பெற்றார்கள் என்று ஹதீஸ் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க. இதே போலதான் சையத்னா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணத்தினுடைய நேரத்தில் அவங்க மனைவி வா ஹஸனா, கவலையே என்று சொன்ன போது வா ஃபரஹா, மகிழ்ச்சியே என்று சொல்லம்மா. நல்கல் அஹிப்பா கதன் கதன் நல்கல் அஹிப்பா, நாளைக்கு நான் என் நேசர்களை சந்திக்க போகிறேன். முஹம்மதன் வ ஹிஸ்பா, முகமது நபி அவர்களுடைய தோழர்களை சந்திக்க இருக்கிறேன். எனக்கு என்ன கவலை, எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா என்று சொன்னார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு மௌத்துடைய நேரத்திலே மர்ஹபம் பில் மௌத், மௌத்தை வருகை என்று கூப்பிட்டார்கள். இப்படி மௌத்தை நினைத்து வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்போதும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து இருக்கிறார்கள். அதனால்தான் மௌத்துடைய கவலை அவர்களுக்கு இருக்காது. முஸ்லிம்களுக்கு அந்த கவலை வராது, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களுக்கு அந்த கவலை வராது. மௌத்தை நினைச்சு கவலைப்பட்டவங்க இருக்கிறாங்க. மௌத்தின் மீது உண்டான பயம் அல்லாது, நாளை மறுமையில் நமக்கு தரப்பட்ட காரியத்தால் அல்லாஹ் விசாரித்து விடுவானோ என்று பயந்தார்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். சையதுனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த முஆவியா ரலியல்லாஹு சொன்னாவே ஷியாக்களுக்கு பிடிக்காது. இவர்களுடைய வரலாறு மிக வாசிக்க வேண்டிய வரலாறு, ரொம்ப அற்புதமான வரலாறு, மிக சூப்பரான சஹாபி முஆவியா ரலியல்லாஹு தஆலா. மரணத்தினுடைய நேரத்திலே, முதுமையான நேரத்திலே திக்ர்களை அதிகம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதிகம் செய்து கொண்டிருக்கின்ற போது திடீரென்று தன்னை பார்த்து சொன்னார்களாம், மூத்தா போயிருங்கிற பயத்தில் திக்ரை அதிகப்படுத்திட்டியோ, இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு அல்லாஹ்வை உனக்கு மறந்துட்டியோ,
இப்ப என்ன உனக்கு அதிகப்படுத்துற நீ? அப்ப மௌத்துக்காகத்தானே இந்த வேலையை செய்யறா அப்படி தன்னைத்தானே தன் நப்சை பார்த்து கேட்டுக்கொள்வார்களாம். இப்படியாக தன்னை பேசக்கூடியவர்களாக அதே நேரத்தில் மௌத்தை கண்டு அஞ்சாதவர்களாகவும் சஹாபாக்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் எப்போதும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்ந்தார்கள். அத்தகைய வாழ்க்கையை தான் அல்லாஹ் சொல்லி தரும் விதமாக நீங்கள் மௌத்தாகின்ற போது அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதன் நோக்கம் எப்போதும் நீங்கள் அடிபணிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ் சொல்லுகிறான். அத்தகைய உன்னத பாக்கியத்தை நபிமார்களுடைய இந்த தகவலின் வழியாக அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. எப்போதும் அவருடைய சொல்லுக்கும் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் நாம் எப்போதும் அடிபணிந்து பின்பற்றி வாழுகின்ற உயர்ந்த தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.